மாவீரன் படத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டிலாம் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்ஸ் சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட் தான் நல்ல குவாலிட்டிலாம் நல்ல தரமாக பண்ணி தராங்க. மோஸ்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஆஃப் குட் குவாலிட்டி. நிறைய நீங்கள் வந்து டிவியில் நான் கூட நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. எந்த ஏரியா போனாலுமே சரிங்க, நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் இல்லை சென்ட்ரல் மெட்ராஸ் எங்கே போனாலுமே நிறைய காசு இருக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வீடை வாங்கி போட்டு வாடகைக்கு விடுறாங்க. ஸோ நீங்கள் அவ்வை சண்முகி படத்தில் பார்த்துருப்பீங்க மணிவண்ணன் என்ன பண்ணுவாருன்ட்டு. அவரோட வேலையே அதுதான், ஜஸ்ட்டு போய் வாடகை கிடைக்கணும்னா தான் அவரோட வேலை. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாமே வந்தாச்சு. பட் இருந்தாலுமே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சர்க்குலேஷனில் வந்து மணியை விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கிட்டையும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா அவங்க 100 ரூபாய் செலவு பண்ணவே ரொம்ப யோசிப்பாங்க. பட் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஒரு 2 lakhs கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து they will not even consider it as a proper money. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். வெல்கம் பேக் டு தமிழ் பிட்காயினர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ரியல் எஸ்டேட்ன்றது ஏன் இன்னைக்கு ஒரு ஸ்கேமாக இருக்குது, என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தேவைப்படுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து கிராமத்தில் தான் இருந்தாங்க, வில்லேஜஸில் இருந்தாங்க. ஸோ வில்லேஜஸில் வந்து அவங்களுக்கு தேவர் ஜஸ்ட் டூயிங் அக்ரிகல்ச்சர், இல்லைனா அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா லேண்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, அவங்களோட முக்கியமான தொழிலுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒரு வில்லேஜ் எடுத்திங்கன்னா வீடுகள் வந்து ஒரு காமன் ஏரியாவில் தான் இருக்கும், பட் லேண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது எப்போ மாறுச்சுன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கப்புறம், அதே மாதிரி வந்து எக்கனாமிக் பூம் நடந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து வில்லேஜஸ் விட்டுட்டு டவுனுக்கு போனாங்க, இல்லை சிட்டிஸ்க்கு போனாங்க. ஸோ இப்படி போனதுனால என்ன ஆச்சுன்னா there was a lot of demand for houses. ஸோ வீடு வந்து அவங்க போகிற புதிய இடத்துல வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதனால தான் டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ ஒரு 30 years 40 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 700 rupees மந்த்லி இன்கம் வாங்குறவரால் ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு லேண்ட் வாங்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு வந்து ஒரு 50,000 நம்ம சம்பாரிச்சா கூட ஒரு 30 lakhs லேண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 14 times நீங்கள் ஒரு 14 மாதம் நீங்கள் சேர்த்தாவே உங்களால் வந்து ஒரு வீடை வாங்க முடியும். பட் நீங்கள் வந்து 60 months 5 வருஷம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சா தான் அந்த லேண்டை உங்களால் வாங்க முடியும். பட் அகெயின் இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த டவுன் பேமெண்ட்டுக்கே. ஸோ இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு ஒரு வீடு வாங்குறது. அதனால தான் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதுன்றதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் என்ன ஸ்கேம்ஸ்ன்றது. ஃபஸ்ட்டு ஸ்கேம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ். ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10க்கு 10 ஒரு கடையை வந்து வாடகை எடுத்துட்டு அதில் வந்து ஏசி போட்டுட்டு ஒரு டிவியை வச்சுட்டு நான் தான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க. நீங்கள் வந்து சூதுகோவம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறேன், என்னடா இந்த ஜோசியம் பண்ணுறவங்கலாம் வந்து கிளி ஜோசியம் பண்ணுறவங்கலாம் வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய இடத்துல ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களோட மெயின் ஜாபே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடை வாங்கி விற்கிறது தான், இல்லைனா வந்து வீடு வாங்க வரவங்களுக்கு ஒரு லேண்டு காமிச்சு அதில் கமிஷன் எடுக்கிறது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பையர்கிட்டையும் கமிஷன் எடுப்பாங்க, செல்லர்கிட்டையும் கமிஷன் எடுப்பாங்க. ரெண்டு சைட்லையுமே கமிஷன் எடுத்து அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 to 30% கிடைக்கும் அந்த லேண்ட்லேருந்து. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தேர் நாட் பீங் ஹானஸ்ட். இப்போ ஒருத்தர் உண்மையிலே வீடு வாங்க வராங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு 20 lakhs தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். they not sell it for 20 lakhs, 25 lakhs 30 lakhs இன்ஃபில் பண்ணி தான் விற்பாங்க. இருக்கிற ட்ரூ வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரைஸோட வேல்யூ அதிகமானால் தான் அவங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இவங்க பண்ணுற மற்ற வேறு ஏதாவது பண்ணுறாங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோ எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் லிங்க் பண்ணி விடுவாங்க. பட் இது வந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாமே வந்தாச்சு. பட் இருந்தாலுமே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு வந்து ஒரு உண்மையிலே வீடு வாங்க முடியல. இதனால நிறைய வந்து ரியல் எஸ்டேட் இஸ் ஸ்ட்ரகிளிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெல்த்தி பீப்புள். ஸோ வெல்த்தி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெல்த்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் போடுறாங்க. ஸோ நம்ம வாழணும்னா மேபி நமக்கு ஒரு வீடு போதும், இல்லைனா வந்து மேபி ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு வேணும், இல்லைனா வந்து நான் அவுட் ஹவுஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கேயாவது ஒரு பண்ணை வீடு அது மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெல்த்தி பீப்புளை எல்லா இடத்துலையும் வீடு வாங்குறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல டி நகர் இல்லை அடையாறு பார்த்தீங்கன்னா நிறைய வெல்த்தி பீப்புள் என்னன்னா நிறைய வீடை வாங்கி வச்சுட்டு அது வாடகைக்கு விடுறாங்க. இது நான் சொல்கிறது ரொம்ப பாஷ் ஏரியாஸ் மட்டும் இல்லை, எந்த ஏரியா போனாலுமே சரிங்க, நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் இல்லை சென்ட்ரல் மெட்ராஸ் எங்கே போனாலுமே நிறைய காசு இருக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வீடை வாங்கி போட்டுட்டு வாடகைக்கு விடுறாங்க. ஸோ நீங்கள் அவ்வை சண்முகி படத்தில் பார்த்துருப்பீங்க மணிவண்ணன் என்ன பண்ணுவாருன்ட்டு. அவரோட வேலையே அதுதான், ஜஸ்ட்டு போய் வாடகை கிடைக்கணும்னா தான் அவரோட வேலை. நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா உண்மையிலே வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வீடு இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அவ்வளோ காசை வச்சு அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு புது ஐடியா வச்சு எதாவது பண்ணலாம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் போடுறாங்க, நான் பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. பட் இது கூட ஒரு நம்ம வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் இன்னும் சிலது என்ன பண்ணாங்கன்னா லேண்டு வாங்கி வச்சுருவாங்க. எங்கே பார்த்தாலும் லேண்ட் வாங்கிடுவாங்க. நான் வந்து திருச்சியில் ஒரு 10 ஏக்கரா வாங்கி வச்சுருக்கேன்,
நான் கன்னியாகுமரியில் ஒரு 10 ஏக்கரா வாங்கியிருக்கேன், கோயம்புத்தூரில் யாரோ சொன்னாங்க என் ஃப்ரெண்டு நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 5 ஏக்கரா வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்க காசை கொண்டு போய் இறச்சி லேண்டை வாங்கி வச்சிடறாங்க. பட் இதனால் என்ன நடக்குதுன்னா, உண்மையிலே லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களால வந்து லேண்டு வாங்க முடியல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள். இவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ரியல் எஸ்டேட்டில். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ். இவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய டிவிலலாம் ஆட் பார்த்துருப்பீங்க. சென்னைக்கு மிக அருகில் நாங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்கும். இது கூட பரவாயில்ல, மதுராந்தகத்தை கூட சென்னைக்கு மிக அருகாமையில் தான் சொல்லி விற்கிறாங்க. இதே கான்செப்ட் தான் திருச்சி, மதுரை, எந்த ஒரு பெரிய சிட்டி போனீங்கனாலும் அங்கே இருக்கிற எல்லா லேண்டையும் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டு நாங்கள் டெவலப் பண்ணுறோம், நாங்கள் ரோடு போடுறோம், அது மாதிரி அந்த லேண்டை டெவலப் பண்ணுறோன்ற பேரில் நிறைய உங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் வச்சு ஈஸியாக வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்து ரொம்ப அதிகமான காசுக்கு நார்மல் பீப்புள் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 crore இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டில். பட் அவங்க உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 15 crores மேலே வரும். ஸோ இது என்னன்னா வந்து ரியல் எஸ்டேட் இஸ் வெரி அன்ரெகுலேட்டட். என்னதான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸாக இருந்தாலுமே முக்கால்வாசி ரியல் எஸ்டேட் வந்து பிளாக் மார்க்கெட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸும் வந்து முக்கியமான காரணம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர் ரொம்ப லீடிங் ஆக்டர்ஸ்லாம் வச்சு ஆட் கொடுப்பாங்க. எவ்வளோ காசு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ காசு இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆட்லாம் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மணி இருக்குன்னு பாருங்க. ஸோ இவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஏன் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப பேடாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன். கடைசி ரீசன் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸ். இந்த டிஎல்எஃப், கசா கிராண்டே, ஜி ஸ்கொயர் இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய லேண்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணி தரோம், ஹோம்ஸ் பில்ட் பண்ணி தரோம், இல்லை வந்து ஹவுசிங் பிளாட்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ ஈசிஆர் பக்கம் இல்லை ஓஎம்ஆர் பக்கம் இல்லை நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரோட்லாம் தாண்டி போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து லேண்டை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளாக் பண்ணிட்டு ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்க. ஸோ இவங்க பண்ணுற என்ன ப்ராப்ளம்னா வந்து இவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது. இவங்கெல்லாம் கம்பெனிஸ் இல்லையா, இவங்கெல்லாம் கார்ப்பரேட், நிறைய காசு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதில் பண்ணி அவங்க நல்லா பண்ணால் கூட பரவாயில்ல. நீங்கள் மாவீரன் படத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டிலாம் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்ஸ் சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட் தான் நல்ல குவாலிட்டியில் நல்ல தரமாக பண்ணி தராங்க. மோஸ்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஆஃப் குட் குவாலிட்டி. நிறைய நீங்கள் வந்து டிவிலலாம் கூட நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. இவங்களாம் கூட முக்கியமான காரணம் ஏன் ரியல் எஸ்டேட் வந்து எனக்கு இவ்வளோ பேடான சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எல்லா காசையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடுறாங்க. ஏன்னா வந்து தி டோன்ட் ஃபைண்ட் அ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் போட்டால் மட்டும்தான் அந்த காசு நிற்குது. ஸோ இது இவங்கள மட்டுமே குறை சொல்ல முடியாது. பட் இவங்க 4 பேருமே வந்து கொஞ்சம் ஹானஸ்டாக இருந்தாங்கன்னா ரியல் எஸ்டேட் சிஸ்டம் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நான் என்னோட தாட்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் நம்ம எவ்வளோ பேர் இப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் ஏறுதுன்றது நம்ம வந்து பேசிக்காக பார்க்கணும். நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்டையாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கிட்ட என்ன நம்ம சொல்லுவாங்க, இவ்வளோ தான் தம்பி லேண்ட் இருக்குது, சென்னையில் போனீங்கன்னா இவ்வளோ தான் லேண்ட் இருக்குது, அடையாரில் இவ்வளோ வீடு தான் இருக்குது, ஸோ கண்டிப்பாக ரேட்டு ஏற தான் செய்யும். இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா இவ்வளோ லேண்டு தாங்க இருக்குது, இவ்வளோ தான் வீடு இருக்குது, இந்த ப்ரைம் ஏரியாவில் இவ்வளோ தான் வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்புலேஷன் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுப்பா, என்னப்பா பண்ணுறது, எல்லாரும் வீடு வாங்கினா எங்கே போகிறது, இருக்கிற வீடு தான், அதனால தான் காசு அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சுப்பா. முன்னாடிலாம் சென்னை இப்படியா இருந்துச்சு, இன்னைக்கு சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு, சென்னையில் வந்து ஸ்டேடியம் இருக்குது, ஒரு பயங்கரமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, கண்டிப்பாக விலை ஏற தான் பாசியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் தான். பட் இதுக்கெல்லாம் விட முக்கியமான காரணம் என்னன்னா வந்து இன்ஃப்ளேஷன். ஏன்னு சொல்றேன்னு பாருங்க. ஏன்னா இவங்க சொல்ற ரீசன்லாம் உண்மையா இருந்தா சென்னையில் ஏறுது ஓகே, கோயம்புத்தூர் ஏறுது ஓகே. பட் தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா வந்து தர்மபுரி, திருவண்ணாமலை, அரியலூர், நான் சொல்றது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பாப்புலேஷன் பூம், நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பட் அங்கேயுமே வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சோ அந்த ரேட்டோட இன்னைக்கு ரேட் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் வந்து அன்னைக்கு ஒரு ஏக்கரா 10,000 rupees இருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக 2 lakhs கிட்ட போகும். சென்னையில் ஏறுதுன்னா இவங்க ரீசன் சொல்லுவாங்க. பட் ஏன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே விலைவாசி ஏறுது? இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மணியை வந்து சர்க்குலேஷன் அதிகமாக்கிட்டே இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சர்க்குலேஷனில் வந்து மணியை விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாக்கிட்டையுமே 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா அவங்க 100 ரூபாய் செலவு பண்ணவே ரொம்ப யோசிப்பாங்க. பட் எல்லாக்கிட்டையும் நீங்கள் ஒரு 2 lakhs கொடுத்துருங்கன்னா 100 ரூபாய் வந்து தே வில் நாட் ஈவன் கன்சிடர் இட் அஸ் அ ப்ராப்பர் மணி, ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணுவாங்க. ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து நிறைய மணியை வந்து சிஸ்டமில் உள்ள போட எல்லாத்தோட விலையும் அதிகமாகுது. பட் இதை யூஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப காசு பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கல்யாணம் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, மாப்பிள்ளை என்ன வீடு வச்சிருக்காரு, எவ்வளோ லேண்ட் வச்சிருக்காருன்னு கேட்பாங்க. இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடு வாங்குறது தான் உங்களோட மெயின் ப்ரையாரிட்டி இருக்கும். அதெல்லாம் நல்ல கன்சர்ன் தான், கரெக்ட் கன்சர்ன் தான். பட் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சிஸ்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் வந்துட்டா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 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 ஸ்டேபிள் என்வரான்மெண்ட்டில் ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடு வாங்கி குழந்தைகளை ஒரு நல்ல விதமாக வளர்க்குறது தான் கரெக்டான விஷயம். பட் நான் அதில் எதுவும் மறுக்க வரலை. பட் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஸ்கேமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் தப்பாக நடக்கிறதுனால தான் இந்த சிஸ்டம் இவ்வளோ பேடாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் விட பெட்டராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து ஸ்லைட்லி பெட்டர் தான். ஏன்னா வந்து எல்லாராலையும் ரியல் எஸ்டேட் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் போட்டால் தான் ஒரு ப்ராப்பர் வீடு வாங்க முடியும் லோன் போட்டு. பட் எல்லாராலையுமே 5 lakhs புரட்ட முடியாது. நான் இப்போ தான் வந்து மிடில் கிளாஸாக மாற ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நான் ஒரு வேலை கிடச்சி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், பைக் வச்சுருக்கேன், பட் வீடு வாங்க முடியல, நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டாக்ஸ் அது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு 1000 rupees 10,000 rupees 50,000 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டாக்ஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் எதுனா பிட்காயின். ஏன் பிட்காயின் சொல்கிறேன்னா, பிட்காயின் வாஸ் இன்வென்டட் இன் 2008. அது வந்து ஒரு பியர் டு பியர் டெக்னாலஜி பிளாக் செயின் மூலமாக பண்ணுறாங்க. 21 million சப்ளை கேப் வச்சிருக்காங்க. ஸோ யாராலுமே பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கினீங்கன்னா 10 வருஷம் கழிச்சும் பிட்காயினோட வேல்யூ கண்டிப்பாக அந்த ஒரு பிட்காயின் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு 100 rupees வச்சிருக்கீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களால் 100 rupees வச்சு ஒரு டீ குடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி தான் நம்ம இந்தியாவோட நிலைமை போயிட்டு இருக்கு. பட் பிட்காயின் வந்து டிஃப்ளேஷனரி இன் நேச்சர். ஸோ கண்டிப்பாக பிட்காயின் என்ன கான்செப்ட்ன்றதை என்னோட மற்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். பட் எதனால பிட்காயின் வந்து பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆல் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஸோ ஹேவ் அ லுக் அட் பிட்காயின். பிட்காயின் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 21 million பிட்காயின்ஸ் தான் சப்ளைல வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வாங்கினீங்கன்றதை இந்த சிஸ்டம் வந்து அழிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கே பேங்க் வந்து சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், அவர்கிட்ட 1 lakh இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. பட் பிட்காயின் வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ பிட்காயின் வந்து எதனால் ஒரு நல்ல சிஸ்டம்ன்றதை மற்ற வீடியோஸ் பார்த்து பாருங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு பிட்காயின் பற்றி எக்ஸ்போஷர் கொடுக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிட்காயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கிரிப்டோவில் இருக்கிற மற்ற ஆல் காயின்ஸ் வாங்கிடாதீங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் கோயிங் ஆன். என்னோட முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை தட் இஸ்.